நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்புக்கு ஹமாஸ் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அழைப்பு அப்படின்னா, மிடில் ஈஸ்ட் ஏரியாவுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லலை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இஸ்ரேலை முகம் சுளிக்க வச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு பதில் தரக்கூடிய வண்ணமாக வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் தனது போரை விஸ்தரிச்சிருக்கு இஸ்ரேல். இதற்கு என்னப்படி பதிலளிக்க போகுது ஹமாஸ் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. அதுக்கான பதில் ஒன்று இருக்குது. இதோடு சேர்த்து ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான தளபதி ஒருத்தருடைய மரணம் கட்டம் கட்டி தூக்குனது அமெரிக்காவா இஸ்ரேலா அப்படிங்கிற அடுத்த கேள்வி. லெபனானுக்கு யுஏஇனுடைய ஃபாரின் மினிஸ்டர் போகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஈரானுடைய நியூக்ளியர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவை பார்த்து பயந்ததா பதுங்கியதா அப்படிங்கிற கேள்வி. என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசிடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு. ஷேக் முகமது அலி ஹம்மாட் அப்படிங்கிற நபர் தான். இவர் யார் அப்படின்னா, ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான தளபதி அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நைம் காசிம் தலைவராக இருக்கார் இல்லையா, அவருடைய தோற்றம் மாதிரியே தான் இவருக்கும் இருக்கும். இவர் இந்த வெள்ளை தலைப்பாகை தான் அணிஞ்சிருப்பார். இதுதான் இவருடைய அடையாளம். எப்பயும் போல் தாடி வச்சுருப்பாங்க எல்லாரும், அது வேறு விஷயம். பட் இப்போது இவருக்கு 1987 இருந்தே அமெரிக்காவினுடைய FBI பெரிய அளவிலான ஸ்கெட்ச் போட்டது. இன்ன வரைக்கும் அவரை பிடிக்க முடியல. இப்போது ரீசண்டாக அவர் வீட்டை விட்டு வெளியில் வெளியில் நிற்கும் போது துப்பாக்கியால் சுட்டு அவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. ரொம்ப வயதானவர் தான். 1987 FBI அவரை தேடுது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு. ஸோ FBIக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால், ஜெர்மன் விமானம் இருக்குல்ல, அதை கடத்திட்டு போயிருந்தார் அப்படிங்கிறது தான் அவர் மேலே இருக்கக்கூடிய புகார். அப்போது ஜெர்மன் விமானத்தை அவர் கடத்தும் போது எத்தனை பேரை கடத்திட்டு போனாங்க அப்படின்னா 153 மெம்பர்ஸ் கடத்திட்டு போனாங்க. அதில் ஒரு அமெரிக்கரை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல். ஸோ இந்த தகவல் வைரலாக பரவி FBIனுடைய மோஸ்ட் வாண்டட் பீப்புளில் இவர் ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவரை வீட்டுக்கு வெளியில் வர வச்சு அவரை சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இவருக்கு ரொம்ப பெரிய அளவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சாலும் இவர் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான நபர் ஒருத்தரை இப்போ மறுபடியும் இழந்திருக்கு ஹிஸ்புல்லா அப்படிங்கிற தகவல். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. லெபனானில் இப்போ தான் ஆட்சி மாற்றம் நடந்தது. புதிய பிரசிடெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜோசப் அவருடைய மிக முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது தான். புதிதாக நபாட்டி அவருடைய போஸ்டிங்கும் தூக்கி எறியப்பட்டு ICCயினுடைய ஜட்ஜு ஒருத்தரை பிரைம் மினிஸ்டராக போட்டாங்க. ஸோ இதெல்லாமே லெபனானில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். ஹிஸ்புல்லாவினுடைய பவர் அப்படிங்கிறது லெபனானில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும் இதிலிருந்து தெளிவாக தெரியுது. மேற்கு கரையினுடைய ஜெனின் அப்படிங்கிற பகுதியில் 9 பாலஸ்தீன மக்களை கொன்று குவிச்சிருக்கு இஸ்ரேல். இது மிகப்பெரிய அளவிலான வன்முறையை மறுபடியும் தூண்டுவதற்கான ஒரு செயல் அப்படின்னு பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஹமாஸ் சொல்கிறாங்க. மேற்கு கரையில் நீ போர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா நான் ரெடி தாண்டா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இஸ்ரேல் சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. காசா பகுதியில் தானே போர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க 6 வார காலத்திற்கு. அப்போ நான் வெஸ்ட் பேங்க் பக்கம் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை அவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்து மீதி இருக்கக்கூடியவங்களையும் செட்லர்ஸினுடைய துணையோடு அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி செட்லர்ஸ் கையில் துப்பாக்கி கொடுத்து ஏற்கனவே பாதி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கு இஸ்ரேல். இப்போது புதிதாக அந்த இடத்துல கட்டடமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மேப் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இது இப்போ ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வெளியான ஒரு செய்தி. வெவ்வேறு நாடுகளில் இருந்து நமக்கு செய்திகள் அனுப்பக்கூடிய நபர்கள் சில விஷயங்கள் ரிலேட்டடாக நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காரணமாக நான் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தொடர்பான விவரங்களை இன்னொரு டீம் இப்போ பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும்.
இதோடு சேர்த்து அந்த வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் வந்து ஏகப்பட்ட நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இழப்பு தான் அதிகமாக இருக்குது. பாலஸ்தீன மக்களுடைய மரங்கள், ஆலிவ் மரங்கள் அழிக்கப்பட்டது, அவங்களுடைய விவசாய நிலங்கள் பிடுங்கப்பட்டது, விவசாயிகளுக்குன்னு இருந்த ஆடு மாடுகள் அது எல்லாமே அடித்து ஓட்டிகிட்டு போயிட்டாங்க செட்டிலர்ஸு. கூடாரங்கள் எல்லாமே பிரித்து மேயப்பட்டு இருக்கிறது. ஸோ பாலஸ்தீன மக்களுடைய அந்த அடையாளம் அப்படிங்கிறதே உணவு தான். அவங்களுடைய ஃபுட்டுங்கிறதுல ஆலிவ் ஃபுட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதையே வந்து டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வேதனை தரக்கூடியது தான். இஸ்ரேலுடைய உயர் இராணுவ அதிகாரி ஹலேவி அவர் தனது ராஜினாமை அறிவித்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஐடிஎஃபினுடைய மிக முக்கியமான ஒரு நபர்னா ஹலேவி தான். இந்த போரை முன்னின்று நடத்தினதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. தொடர்ச்சியாக அந்த ஐடிஎஃப் படையை வந்து தயங்காமல் முன்னெடுத்து சென்றதில் ஹலேவிக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு உண்மையிலே கொடுக்கணும். ஏன்னா ஹமாஸ் மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு படையை எதிர்த்து போர் புரியணும் அப்படின்னா அது ஹவேலிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் தான். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனுடைய சொந்த ஊருக்குள்ளே அவன் தான் ஹீரோ. அந்த மாதிரி ஹமாஸ் வந்து காசாவுக்கு உள்ள ஹீரோ. ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்குள்ளே போய் அவங்களுடைய இடத்துக்குள்ளேயே போய் ஹமாஸை வந்து அழிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இதில் ஓரளவில் வந்து 60% வந்து வெற்றி கண்டவர் தான் ஹலேவி. ஸோ அவருடைய இழப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான ஒரு விஷயம்தான். பட் ஹலேவி சொல்லக்கூடிய விஷயம், இந்த போரை நிறுத்தினது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி விலகியிருக்கார். ஸோ இஸ்ரேல் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும், அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சவர் இப்போ இந்த போரை எந்த இடத்துல போய் நம்ம நிப்பாட்டி நான் வின் பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்து நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறது அவர் ஃபீல் பண்ணி ராஜினாமா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இஸ்ரேலுடைய அமைச்சரவை ஏற்றுக்குமா அப்படிங்கிற தகவல் இல்லை. பட் அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவல் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரம்ப்புக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க ஹமாஸ். என்ன மாதிரியான அழைப்பு? சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்களை, இப்படி உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களை தொடர்ச்சியாக தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் டாய்லெட் போகிறதுக்கு கூட விடாமல் அவங்கள கண்ணீர் சிந்த வச்ச இஸ்ரேலுடைய கொடுமைகளை வந்து நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் காசாவுக்கு விசிட் பண்ணுங்கள். இஸ்ரேலுக்கு போயிருப்பீங்க, மெக்டொனால்டுக்கு போயிருப்பீங்க, பட் காசாவுக்கு எப்போ வர போகிறீங்க? மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய அமைதி அப்படிங்கிறது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு ஹமாஸ் நம்புது. ஸோ இந்த போரை நிறுத்துறதுக்கு ட்ரம்ப்புக்கு ஹமாஸ் தேங்க் பண்ணியிருக்காங்க. அபு உபைடா உள்ளிட்ட தலைவர்கள்லாம் அவங்க தேங்க் பண்ண நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஹமாஸினுடைய மிக மூத்த அமைச்சர்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், பாலஸ்தீனம் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இப்போ போலீஸ் படையெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மேலும் அடுத்த கட்டமாக அவங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அமைதி தேசமாக உருவாக்குவதற்கான வேலையை செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எங்களை வந்து அங்கீகரித்து எங்களுடைய நாட்டில் வந்து எங்களை பாருங்கள், எங்களுடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு முதலாகுவதாக நாங்கள் இந்த அழைப்பை விடுக்கிறோம்னு ஹமாஸ் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஈராக்கில் 9 வயது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று அமல்படுத்த போகிறதா சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ அந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. 9 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு குழந்தை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம ஊரில் இந்த குழந்தை திருமணம்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு வந்து அது மாற்றி அமைக்கப்பட்டது. உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற மூட நம்பிக்கைகள்லாம், இந்த விஷயங்கள்லாம் தூக்கி எறியப்பட்டது. பட் ஈராக்கில் இன்னமும் அந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுங்கிறது வேதனை தரக்கூடியது. 9 வயது சிறுமிக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் ஈராக்கினுடைய சட்டம் அப்படிங்கிறது அப்படி சொல்லுது அப்படிங்கிற செய்தியை மட்டும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதும் என்னுடைய கடமை. அல்குட்ஸ் பிரிகேட்ஸ் ஒரு மிக முக்கியமான புகார் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் வந்து காசாவில் போர் நிறுத்தம் அப்படின்னு வெற்று அறிவிப்பை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற புகார். அப்படின்னா இஸ்ரேல் ரஃபா எல்லை பகுதியிலலாம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், தாக்குதல் முழுமையாக நடத்தலை. ஆனால் வெஸ்ட் பேங்க் ஏரியாவை முழுவதுமாக அந்த மர்கவா டேங்கை வச்சு அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. இது வெஸ்ட் பேங்க் ஏரியாவில். இன்னொரு புறம் காசா பகுதியில் அங்கே பெரிய அளவிலான கண்காணிப்பு ட்ரோன்களை பறக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஹமாஸ் நினச்சதுன்னா அந்த ட்ரோன்களை வீழ்த்த முடியும். ஆனால் எச்சரிக்கை மறுபடியும் கொடுக்குறாங்க, அமைதியாக இருக்கக்கூடிய ஹமாஸை மறுபடியும் தூண்டிவிடக்கூடிய வேலையை இஸ்ரேல் இராணுவம் செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ அன்னெசரியாக காசாவினுடைய எல்லைப்பகுதிக்குள் இஸ்ரேலுடைய ட்ரோன்கள் பறப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான பதிலை வந்து அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியாது. பட்
ஹமாஸ் வந்து இதை வாட்ச் பண்ணி இது தொடர்பான வீடியோக்களை டெலகிராமில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கும் இது தொடர்பான தகவல் வந்து பரிமாறப்பட்டிருக்கு. ஈரானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஜுடிஷியரி ஹெட் அவர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது அமெரிக்காவில் புதியதொரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஈரான் தனது நியூக்ளியர் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதை அதிகரிக்காது, இதோடு நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே தயாரிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. JCPOA ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கான ஜெனீவா மாநாட்டில் இன்ன வரைக்கும் ஈரான் கலந்துக்கிட்டதான ரிப்போர்ட் வந்து உலக நாடுகளுக்கு இன்னும் செய்திகளாக சொல்லலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் தனது அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறதை நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறது அமெரிக்காவை பார்த்து பயந்ததா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஈரான் சத்தமே இல்லாமல் இப்போது அணு ஆயுதங்களை நாங்கள் உற்பத்தி செய்வதை நிறுத்தி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை மட்டும் கேட்டுக்கோங்க. அடுத்து சில செய்திகள் நமக்கு காத்திருக்கு, அதோடு சேர்த்து வைத்து இதை லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த செய்தி எதனால் பரப்பப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ரஃபா கிராசிங், ஃபிலாடெல்ஃபி காரிடார் தான் விட்டு கொடுத்துட்டோம், 14 கிலோமீட்டர் முழுவதுமாக ஹமாஸினுடைய கையில் இருந்து இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு விட்டதுங்கிறது வேற கதை. அதை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இந்தோனேஷியாவுக்கு வந்து அந்த மக்களை வந்து அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற செய்திகளில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கான பிளான் மட்டும் இருக்குது. ஆனால் அதை செய்கிறதுக்கான துணிச்சல் வந்து அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ இருக்காது அப்படின்னு நம்புகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரஃபா கேட் இருக்குல்ல, அது முழுக்க இப்போ அதனுடைய பாதுகாவலர்களாக செக்யூரிட்டி மெம்பர்ஸாக ஹமாஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல். ஸோ 1200க்கும் மேற்பட்ட ட்ரக்ஸ் வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு, அதற்கான கேட்டுக்குரிய சாவி எல்லாமே ஹமாஸிடம் வந்திருக்கிறது. ஸோ எகிப்து இதற்கான அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே ஏற்கனவே அமெரிக்கா சொன்னதன் அடிப்படையில் ரஃபா எல்லையை முழுவதுமாக ஹமாஸினுடைய கண்ட்ரோலில் இப்போ எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃபைசல் ஃபர்கான் அவர் டைரக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா லெபனானுக்கு விசிட் பண்ண போகிறார். ஸோ லெபனானில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஒரு சவுதியினுடைய இளவரசர், சவுதியினுடைய மன்னர், ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் ரொம்ப நாளைக்கு பிறகு லெபனான் அரசுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய நிகழ்வுங்கிறது அரங்கேறி இருக்குது. சினியாவில் HDS குழு முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்படி துன்புறுத்துகிறாங்க அப்படிங்கிற காட்சிகள்லாம் இப்போ வெளியில் வரமாட்டேங்குது. மாறாக அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறாங்க, ஈரானுக்கு எதிராக செயல்படுறாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற செய்திகள் மட்டும் அவ்வப்போது வெளியில் வருது. சிரியாவினுடைய கொள்கை என்ன, HDSனுடைய கொள்கை என்ன, அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் மட்டும் அவ்வப்போது வந்து பார்த்துட்டு போகிறாங்களே, அப்போ சிரியா முழுவதுமாக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சா அப்படிங்கிற அந்த யதார்த்தமான கேள்விகளோடு சேர்த்து இப்போது இந்த ஃபைசல் அப்படிங்கிறவர் லெபனான் பக்கம் போயிருக்கிறதுங்கிறது மறுபடியும் லெபனானில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துருச்சு. அடுத்த கட்டமாக இங்கே என்ன செய்ய திட்டமிட்டிருக்காங்க, அதை வச்சு ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த குழுவையே ஒட்டுமொத்தமாக, ஹிஸ்புல்லா மட்டும் கிடையாது, இங்கே போராளி குழுக்கள் 2-3 இருக்குது ஹிஸ்புல்லாவோடு சேர்ந்து. அவங்களும் வந்து இந்த ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி தான் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ ஹிஸ்புல்லா டவுன் ஆகிடுச்சு, ஹிஸ்புல்லாவை வழிநடத்த தலைவர்கள் இல்லை அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திப்பதற்கு ஃபைசல் அவர்கள் போகிறாரா? இன்னும் 2 குரூப் இருக்காங்க. ஸோ லெபனானில் அந்த 2 குரூப்பை சந்திப்பதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கிக்குவாரா? மறுபடியும் லெபனானில் ஒரு புதியதொரு குழு லெபனானுடைய ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக அமைவார்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. இதுக்கான பதில் அடுத்தடுத்து கிடைக்கும். அதை நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444393594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது.